கவின் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு 1 ஏக்கர் 31 சென்ட் டோட்டல் லேண்ட் ஏரியா, ஃபுல்லி காம்பவுண்டட். நல்ல ஒரு லக்ஸரி பங்களா. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு குவீனோட பங்களா. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆகும் ஓல்டு. பட் ஆனால் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டட். வெளியில் சின்னதாக ஒரு கெசிபோ மாதிரி எடுத்துருக்காங்க. இந்த பங்களா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலாந்து டைப்பு பங்களா. நல்ல ஒரு பங்களா. உள்ள போயிட்டு பார்க்கலாம். அப்படியே கார்டன் ஃபுல்லாக இருக்குது. அழகாக வந்து லைட்ஸ் தூள்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார்டன், நல்ல ஸ்பேசியஸான கார்டன். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து பெரிய ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். அப்படி என்ட்ரன்ஸில் வழி கொடுத்துருக்காங்க, தனியாக பெட்ரூமு. உள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே வந்து அழகாக டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. பெட்லாம் பெட்டு. பாத்ரூம், தனியாக பாத்ரூம் பழகாது. பெட்ரூம் ரொம்ப பெரிய பெட்ரூமு, அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டோர். இது திறந்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் வரும். பெரிய டோர். ஆனால் இங்கேயே வந்து டைனிங் கீழே கொடுத்துருக்காங்க. சுத்தி கார்டன். அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ளங்க டைனிங்கு, கிச்சன் அந்த பக்கம் இருக்குது. பெரிய கிளாஸ், நல்ல வியூ. இது வந்து கிச்சன் ஏரியா. அப்படியே மாடி மேலே போகலாம். பின்னாடி கார்டனுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஹாலு, நல்ல ஒரு வியூ. அப்படியே நம்ம மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. மேலே வந்து இது ஒரு பெட்ரூம். உள்ள நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. எல்லாமே அந்த காலத்து ஸ்டைல், கட்டிலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாத்ரூம் உள்ளவே பெரிய பாத்ரூமு, டாய்லெட்டு. இது வந்து பாத்ரூம். சுற்றி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷவர் ஏரியா. எல்லாமே அந்த காலத்து பொருளோடு வச்சுருக்காங்க. அப்படி இப்படி சுற்றி வந்துடலாம். பெரிய ஜன்னல். இது ஒரு பெட்ரூமு. இந்த ரூம் வந்து அப்படி இந்த பெட்ரூமுக்கு வரலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பெரிய பெட்ரூம் இது. அது இதுக்கு மேலே மொட்டை மாடி போகிறதுக்கு வழி இருக்கு. இங்கே இது ஒரு பெட்ரூமு. சுற்றி எல்லாமே வந்து பெரிய பெட்ரூமாக இருக்கு. இங்கே ஒரு கட்டில் கீழே பார்த்த மாதிரி இருக்கு. கீழே பார்த்தோம்னா இது ஒரு பாத்ரூம், டாய்லெட். இது சர்வெண்ட்டுக்கு. நல்ல மொட்டை மாடியில் ஊஞ்சலோட இருக்கு. இது வந்து இது ஒரு பாத்ரூம் ப்ளஸ் வந்து இது ஒரு பெட்ரூம். இங்கே பாத்ரூம் இருக்கு. பின்னாடி ஃபுல்லாக வந்து இந்த கிரில் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே வியூ தெரியுது அழகாக. இந்த பால்கனி வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. எல்லா ரூம்லேருந்துமே பால்கனிக்கு வெளியே வரலாம். சுற்றி அப்படியே வீட்டை சுற்றி அந்த பால்கனிக்கு போகிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க.
இதை பார்த்தா ஸ்விம்மிங் பூல் வியூவும் இருக்கு. கீழே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே போய் பார்க்கலாம். சுத்தமாக நல்ல ஒரு பங்களா. 1.31 ஏக்கர். அந்த காலத்துலேயே வந்து லக்ஸரியாக வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா. மேலெல்லாம் பார்த்தாச்சு. ஸ்விம்மிங் பூல் ஏரியா பார்க்கலாம். அழகான ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே கார்டன் வந்து எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்விம்மிங் பூல் ஏரியா. பின்னாடி அங்கே தனியாக வாட்ச்மேனுக்கு தனியாக வந்து வீடு இருக்கு. இது கிளீனிங் போயிட்டுருக்கு. கிளீனிங் ஒர்க் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு வியூ, சூப்பரான ஒரு பங்களா. பின்னாடி தோட்டத்துக்கான இடம் இருக்குது. கார்டன் தனியாக பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டன் வந்து எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வியூ பாருங்கள், சூப்பரான ஒரு பங்களா. ஃப்ரெஞ்ச் டைப் பங்களானா இதை தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு அந்த காலத்தில் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அந்த காலத்து பங்களா எந்த ஒரு டேமேஜஸ் இருக்குது, நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்கும். ஏன்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம், சென்னை சிட்டியிலே நிறைய பங்களாஸ் இது மாதிரி இருக்கும். வீடுகளே இருக்கும். அதாவது இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இது மாதிரி இருக்கும். இன்னமும் இருக்கும் அதெல்லாம் மவுண்ட் ரோடில். சூப்பரான ஒரு பங்களா. பின்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. எல்லா நெல்லி மரம், மாமரம், தென்னை எல்லா மரமும் பின்னாடி இருக்குது. பியூர் ரெட் சாயில், நாட்டு நெல்லி. இதெல்லாம் பின்னாடி ஒரு வியூ பாருங்க. மேலே நான் சரியாக காமிக்க முடியல. மேலெல்லாம் வந்து குஞ்சில் வைக்கிறதுலாம் இருக்குது. பின்னாடி வாத்துலாம் இருக்குது. பேர்ட்ஸு, பெட்ஸ்லாம் வளர்க்குறது சூப்பரான இடம். பின்னாடி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக தோட்டம். மா, கொய்யா, தென்னை, சப்போட்டா, சீத்தா எல்லா மரங்களும் இருக்குது. பலா மரம் எல்லாமே இருக்குது. வாத்துக்கு தனியாக ஒரு பாண்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. பின்னாடி தனியாக வந்துட்டு ஒரு ஃபென்ஸ் பண்ணி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா. லக்ஸரியான ஒரு பங்களா வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறது வந்து கூப்பிடுங்க. கவின் லிஸ்ட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ.